ஹலோ வணக்கம். நான் உங்க ரஞ்சி. வெல்கம் டு ரஞ்சிஸ் பிக் பாஸ் ரிவ்யூஸ். இன்னைக்கு டே 33 எபிசோட் 34 7th நவம்பர் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டங்குன்னு தட்டிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு ஆன் டைமில் வந்து சேரும். ஃபர்ஸ்ட் டே வந்து டான்ஸோடு ஆரம்பிக்குது. மார்னிங் 8 மணி சாங் சூப்பராக இருந்தது. எல்லோரும் டான்ஸ் ஆடுறாங்க. ஆனால் அந்த டைமில் எஃப்ஜேவும் திவாகரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. வினோத் அண்ட் திவாகர் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னா தீபக் அண்ட் மஞ்சரி இவங்கெல்லாம் வந்தாங்க இல்லையா, ஈவன் பிரியங்கா வந்திருக்காங்க இல்லையா கெஸ்ட்டாக, அவங்கெல்லாம் பேசுகிறாங்க. என்னென்னா டென்ஷன் ஆகாதீங்க, கலாய்க்கும் போது இப்போ வந்து வடிவேல் காமெடியாக இருக்கட்டும், விவேக் காமெடியாக இருக்கட்டும், செந்தில் கவுண்டமணியாக இருக்கட்டும், அவங்க வந்து கலாய்க்கிறத வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அதுக்கு பதில் டைலாக் வைப்பாங்களே தவிர அதுக்கு வந்து கோவப்பட மாட்டாங்க. நீங்கள் ரொம்ப கோவப்படுறீங்க, டைமிங்க்கு கலாய்ங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தீபக், மஞ்சரி, பிரியங்கா அவங்களோட டைம் ஓவர் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணவும் அந்த வீட்டில் இருந்து கிளம்புறாங்க பபாய் சொல்லிட்டு. அடுத்தது பாடி ஷேமிங் ரிலேட்டடாக ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பாடி நகருது அப்படிங்கிற மாதிரி சம்திங் சொல்லியிருப்பாங்க போல இருக்குது திவ்யா. உடனே விக்ரம் வந்து இந்த பாடி ஷேமிங் வந்து பண்ணக்கூடாது நீங்கள் சொன்னீங்க, ஆனால் நீங்களே பண்ணலாமான்னும் போது இது வந்து பாடி ஷேமிங் கிடையாது, நான் நார்மலாக சொன்னது தான் அப்படின்னும் போது எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் நான் கிண்டலுக்கு கூட உங்ககிட்ட நான் எதுவுமே பேசிக்க மாட்டேன், சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க திவ்யா. அடுத்தது பெஸ்ட் பெர்ஃபார்மர், ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அந்த இது வரும் இல்லையா, அது வந்து ஸ்டார்ட் ஆகுது. பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கனி வந்து விக்ரமாக சொல்கிறாங்க, வியானா வந்து பார்வை சொல்கிறாங்க, துஷார் வந்து பார்வை சொல்கிறாங்க, அண்ட் வினோத் வந்து பார்வை சொல்கிறாங்க, அண்ட் ரம்யா வந்து வாட்டர்மெலன் ஸ்டாரை சொல்கிறதும், சபரி வந்து சுபிக்ஷாவை சொல்கிறதும், எஃப்ஜே வந்து சுபிக்ஷாவை சொல்கிறதும், விக்ரம் வந்து பிரஜனை சொல்கிறாங்க, அண்ட் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து வியானாவை சொல்கிறாங்க, பாரு வந்து பிரஜனை சொல்கிறாங்க, கெமி வந்து பார்வை சொல்கிறாங்க, கம்ருதீன் வந்து பார்வை சொல்கிறதும், சுபி வந்து பார்வை சொல்கிறதும், பிரவீன் வந்து பார்வை சொல்கிறதும். பிரவீன் வந்து பார்வை சொல்லும் போது வாய் கோணிக்கிட்ட மாதிரிலாம் ஒரு மாதிரி பண்ணுறாங்க, பாருன்ற பேர் வராத மாதிரி. அது வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் சாண்ட்ரா வந்து பிரஜனை சொல்கிறதும், பிரஜன் வந்து எஃப்ஜேவை சொல்கிறதும், திவ்யா எஃப்ஜேவை சொல்கிறதும் நடந்தது. இதில் ஒரு செம காமெடியான விஷயம் என்னன்னா, எல்லாரும் பார்வை சொன்னது தான், மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் மறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இன்னொன்று என்னென்னா, வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டான திவ்யா வந்து பார்வை ரீப்ளேஸ் பண்ணுறது மாதிரி பண்ணிவிட்டு, திவ்யா வந்து பார்வை விட ஹையாக வந்து எதோ பண்ணிட்டதுனால பாரு நல்ல விதமாக ரொம்ப தெரிஞ்சுட்டாங்கங்க. அடுத்தது பாரு என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு என்னாலேயே இதை நம்ப முடியல, என்னோட இன்னொரு முகத்தை இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திவ்யா வந்து எந்திரிச்சு அனௌன்ஸ் பண்ணும்போது பாருக்கு வந்து 8 ஓட்டு அப்படின்னு சொல்லும்போது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொன்னது வந்து செம காமெடியாக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, வாழ்த்துக்கள் பாரு, குரூப்பிசம் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்களேன், குரூப்பிசம்ங்கிறத பிக் பாஸே ஒத்துக்கிறாப்புல. அண்ட் வந்து தலை போட்டிக்கு வந்து பிரவீன், சபரி வந்து ஆல்ரெடி பெஸ்ட் பர்ஃபார்மரில் இருக்கிறதுனால அவங்க போட்டியிடுவாங்க, அவங்க கூட சேர்ந்து பாரு போட்டியிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா வந்து சூப்பர் டிலக்ஸ் அண்ட் பிக் பாஸ் ஹவுஸ் இந்த 2 கான்செப்ட் வந்து, அதாவது ஒரே கான்செப்ட் தான் 2 வீடு. இது வந்து இப்போ இல்லைனாலும் அதில் ஒரு விஷயம் வந்து நல்லா இருந்தது. அதாவது கேப்டன்ஷிப் டாஸ்கில் பங்கேற்றவங்க கேப்டன் ஆவாங்க இல்லையா, யாரோ ஒருத்தர் கேப்டன் ஆவாங்க, அவங்க அடுத்த வாரம் தலை போட்டிக்கும் வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருந்ததுல, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு திவ்யாவையும் களத்தில் இறக்குறாங்க. ஸோ பிரவீன், சபரி, பாரு, திவ்யா இந்த 4 பேரும் வந்து அடுத்த வாரம் தலை போட்டிக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யார் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் போகுது. அதில் வந்து என்னென்னா 2 பேரை சொல்லணும் ஒருத்தரும். ஸோ துஷார் வந்து ரம்யா அண்ட் சாண்ட்ராவை சொல்கிறாங்க, வியானா வந்து சாண்ட்ரா அண்ட் எஃப்ஜேவை சொல்கிறாங்க, வினோத் வந்து சாண்ட்ரா அண்ட் பிரஜன் கப்புலில் வந்து சொல்கிறாங்க, அண்ட் அரோரா வந்து சாண்ட்ரா அண்ட் அமித்தை சொல்கிறாங்க, எஃப்ஜே வந்து வியானா அண்ட் வாட்டர்மெலன் ஸ்டாரை சொல்கிறத பார்க்குறோம். அண்ட் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து திவாகர் அண்ட் எஃப்ஜேவை சொல்லிட்டு கேரக்டர்னு சொல்கிறாங்க, அதாவது ஒஸ்ட்டு கேரக்டர் சொல்லிட்டு. உடனே வந்து ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் தான் கேட்டாங்க, இங்கே கேரக்டரை கேட்கல, சும்மா வந்து இந்த மாதிரிலாம் வந்து கேரக்டர் வச்சு பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபைட் வந்துடுது. உடனே நான் வந்து மாற்றி சொல்லிட்டேன், சாரின்னு சொல்லிட்டு திவாகர் சொல்கிறாங்க. ஆனாலும் அது விடவே இல்லை. உடனே வந்து அமித் வந்து அதான் சாரி சொல்லிட்டார்ல விடுங்க அப்படின்னும் போது, இது ஃபஸ்ட் டைம் இல்லை ப்ரோ, இதை வந்து பல தடவை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதும், அமித் வந்து திவாகருக்காக சப்போர்ட் பண்ணுறதும் பார்க்க முடியுது. இதில் என்ன ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அப்படின்னா, வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் யாருக்குமே திவாகர் வந்து செட் ஆகலை, ஆனால் அமித்துக்கு நல்லாவே செட் ஆகுது. அமித் வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டை விட அங்கே இருக்கிற மற்ற ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட நல்லாவே பழகிறத பார்க்க முடியுது. வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் 3 பேரும் வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஆனால் அமித் எந்த குரூப்லேயுமே கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து சுபிக்ஷா வந்து சாண்ட்ரா எஃப்ஜே சொல்கிறாங்க, நெக்ஸ்ட்டு அண்ட்
ரம்யா வந்து கம்ருதீன் அண்ட் சாண்ட்ராவை சொல்கிறாங்க, பிரஜன் வந்து துஷார் அண்ட் அமித்தை சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு டிஸ்கஷன் வருது. அதாவது என்னன்னா, பிரஜனோட ஷோல்டரில் வந்து பாரு கை போட்டிருப்பாங்க போல இருக்கு, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூட ஏன் சொன்னாங்கன்னா, பாரு வந்து அந்த பாயிண்ட்டை கொண்டு வந்தாங்க. நான் நார்மலாக தான் கை போட்டேன், ஆனால் பிரஜன் வந்து ஒரு மாதிரி முரஸ்டாப்பில் அப்படின்னு சொல்லும்போது பிரஜன் வந்து எனக்கு அக்காவும் வேணாம் தங்கச்சியும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டயலாகை சொல்லிட்டு. உடனே சாண்ட்ரா வந்து என்னன்னா, அண்ணன் சொல்லிட்டு யாருன்னா சைட் அடிப்பாங்களா, நீ அவரை சைட் அடிக்கிறேன்னு என்கிட்டே சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பொது இடத்துல போட்டு கொடுத்துறாங்க. பட் வந்து அது நல்லா இல்லை அங்கே சொன்னது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சுபிக்ஷா வியானா வந்து பேசுகிறாங்க பாரு கிட்ட. அப்போ பாரு என்ன சொல்கிறாங்கன்னா, நார்மலாக தான் சொன்னேன், ஃபன்னியாக, அது வந்து சீரியஸாலாம் சொல்லலை அப்படின்றதும். அண்ட் பிரஜன் சாண்ட்ரா 2 பேருமே சுபிக்ஷாட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்டே சொல்லாமா, நான் செருப்பு பிஞ்சிரோன்னு சொன்னேன், இதுலேயும் கூப்பிட்டுட்டு பாரு கேட்குதா செருப்பு பிஞ்சிரும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுவும் நேஷ்னல் டெலிவிஷனில் யூஸ் பண்ணுறது தப்பு தானே, செருப்பு பிஞ்சிரும் அந்த வேர்ட். ஆக்சுவலி இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், எனக்கே அந்த வேர்ட்ஸை சொல்கிறதுக்கு வந்து நாக்கெல்லாம் கூசுது. ஆனால் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. அடுத்து சாண்ட்ரா அண்ட் எஃப்ஜே இவங்க 2 பேர் தான் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர்ஸு. இவங்க வந்து ஜெயிலுக்கு போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்தது ஒரு டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து என்னென்னா, பெருங்காயம் டாஸ்க். ஹெல்த்தி க்ராசர் சமையலோட ஒரு டாஸ்க்கு. ஹெல்த்தி க்ராசர் சமையலின் பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பெருங்காயத்தை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெருங்காயம் ஹவுஸ்மேட் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணுமா. எதன் அடிப்படையில் அப்படின்னா, அவர் வந்து ஆரோக்கியத்தையும் உற்சாகத்தையும் காப்பவராக இருக்கணுமா. அண்ட் சிக்கலில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறவங்களா இருக்கணுமா. அவங்கள வந்து நம்ம சொல்லணும் யார் அப்படின்னு சொல்லிட்டு, பெருங்காயம் ஹவுஸ்மேட் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லணும். இதில் வந்து என்னென்னா, நிறைய பேர் வந்து விக்கல்ஸ் விக்ரமாக தான் சொல்கிறாங்க. நானும் எதிர்பார்த்தது தான். ஏன்னா இந்த வீட்டில் வந்து பாசிட்டிவாக இந்த 30 நாளுமே இருந்த ஆள் வந்து விக்கல்ஸ் விக்ரம் தான். மற்ற எல்லாருமே ஏதோ ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க, இல்லை நெகட்டிவிட்டியாக எதனா பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்தது. விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட அது இல்லை. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து சொன்னது வந்து விக்கல்ஸ் விக்ரமாக தான் வந்து பெருங்காயம் ஹவுஸ்மேட் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதில் யார் வின்னர் ஆகுறாங்களோ அவங்க வந்து ஒரு பட்டர் மில்க் தயாரிக்கணும் அந்த பெருங்காயத்தை வச்சு. அதை வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ப்ரொமோஷன் மாதிரி பண்ணிவிட்டு, ஆட் மாதிரி பண்ணிவிட்டு மற்ற ஹவுஸ்மேட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கணும். விக்கல்ஸ் விக்ரம் தான் அதில் கிங் ஆச்சு. ஆட்லலாம் சூப்பராக வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு பெருங்காயத்தை பற்றி சூப்பராக ப்ரமோட் பண்ணாங்க. அண்ட் அந்த பட்டர் மில்க் வந்து கனியும் வந்து சேர்ந்து தான் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, இன்னொரு தடவை கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கேட்குறாங்க. நடிப்பு அரக்கனான திவாகர் வந்து பெருங்காயத்தை பற்றி பேசுகிறாங்க. நடிப்பு அரக்கன். இதில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கம்ருதீனும் திவ்யா வந்து ஒன்றா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா மகாநதின்ற சீரியலில். ஆனால் திவ்யா வந்து இன்றைக்கி ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் வந்து துஷார் அண்ட் கம்ருதீன் அப்படின்னு சொல்லும்போது வாமிட் எடுக்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா வாமிட் வருதா, வேணா போய் எடுத்துகிட்டு வாங்கணும் போது வேணா பிடிக்கிறீங்களான்னு கேட்டது வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்துச்சு, நல்லா இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜெயிலில் வந்து சாண்ட்ரா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜெயிலுக்குள்ளே இருந்து சாண்ட்ரா, ஜெயிலுக்கு வெளியில் இருந்து பிரஜன், ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் தான். பட் கண்டஸ்டண்ட்டாகவே நம்ம பார்ப்போம். அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, பாரு வந்து ஒஸ்ட்டு கேம் விளையாடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் திவாகரும் வியானாவும் பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த டாஸ்கில் வந்து ரொம்ப ஹர்ட் ஆனது வந்து திவாகரும் வியானாவும் இல்லையா, அவங்க கிச்சன் டீமில் இருந்தது. அதனால் வந்து அவங்க ரொம்ப பாவம். ஆனால் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, சாரி கேட்கணும் போல தான் இருக்குது, பட் என்ன பண்ணுறது, ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு வந்து கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைக்கி நடந்தது. பட் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, எஃப்ஜே வந்து ஒஸ்ட்லேயும் சொல்கிறாங்க, பெஸ்ட்லேயும் சொல்கிறாங்க நிறைய பேர். எஃப்ஜே வந்து வெளியில் வந்துடுறாங்க. அண்ட் சாண்ட்ரா நல்லா தான் கேம் விளையாண்டாங்க. கேம் விளையாடாத ஆளுங்கள்லாம் வந்து இருக்கிறாங்க. அவங்கள ஏன் ஜெயிலுக்கு அனுப்பலன்னு தெரில. இவ்வளோ தான் இன்றைக்கி நடந்தது. நான் உங்களை நாளை சந்திக்கிறேன். Until then, it's me Ranjay signing off. Take care. Bye-bye.